தமிழ் சினிமால அப்படி ஒரு நடிகர் இருக்கவே இல்லை. அவ்வளோ அழகா இருப்பாரு, அவ்வளோ கியூட்டா இருப்பாரு, அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்கல்ல, அப்படியே மெல்ட் ஆகும். ஐஸ்கிரீம் நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உருகிரும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாஸ் அப்படின்னு வந்து பெண்கள்லாம் மெல்ட் ஆவாங்க. 23 படம் புக் ஆகுது. அந்த காலத்துல யாரும் எந்த பாலிடிக்ஸும் பண்ணல. அப்பாஸ் வந்து சரியான கதை தேர்வு இல்லாம, இயக்குனர் தேர்வு இல்லாம, தயாரிப்பாளர் தேர்வு இல்லாம வந்த படங்களை எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிச்சதுனாலதான் அப்பாஸ்க்கு பெரிய தோல்வி. அப்பாஸ்க்கு படங்களே இல்லாத ஒரு காலகட்டம், வருமானமே இல்லாத ஒரு காலகட்டம். சின்ன வயசுல கல்யாணமானவர், பொண்டாட்டி இருந்துச்சு, 2 குழந்தைகள் இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாத சூழ்நிலையில சுத்தமாவே அவருடைய மார்க்கெட்டை காலி பண்ணி விட்டாங்க. பெரிய வருமானம் வரும் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு துரோகத்தை வந்து விஷால் அப்பாஸ் அடுத்து வரவிடாம பண்றதுக்காண்டி விஷால் வந்து பின்னாடி முதுகுல இருந்து குத்துறாரு. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு எல்லாத்துக்கும், எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சரிவு இருக்கும். அது எல்லாமே ஏற்புடையது தான். எல்லா மார்க்கெட்டில் அப்படியே இருந்துட முடியாது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில நடிகர்கள் வந்து ரொம்ப காணாமலே போயிட்டாங்க. அதில் வந்து அப்பாஸ் வந்து ஒரு முக்கிய இடம். ஏன்னா அப்பாஸ் வந்து கண்டு கொண்டேன் இந்த நிறைய படங்கள் சார். சம்பந்தம், பம்பல்கே சம்பந்தம், ஆனந்தம், அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சாக்லேட் பாயா கொண்டாடினாங்க சார். அதுலலாம் வந்து மறுக்கவே முடியாது. ஐஸ்வர்யா ராய்க்கு பேரா பண்ண ஒருத்தர் டாய்லெட் விளம்பரத்துல நடிக்கும் போது அதுக்கப்புறம் அவர் காணாமே போயிட்டாரு சார். எங்க போனாருன்னே தெரியல. அவரோட ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்பல இருந்து போய் ரொம்ப வீழ்ச்சி தான். இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. யார் சார் அவரை காலி பண்ணது? இல்ல யார் காலி பண்ணா அப்படிங்கிறத விட அப்பாஸ் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா காதல் தேசம் அப்படிங்கிற படத்தில் வந்து முதல்ல வந்து நடிக்க வராரு. அந்த படத்தில் வந்து வினீத், அப்பாஸ் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து கொஞ்சம் இன்டீரியரில் செட்டு போட்டாங்க. அந்த காலேஜ் ரோடு எல்லாமே செட்டு போட்டாங்க. அந்த படத்தில் எல்லா பாட்டுகளுமே அற்புதமான பாட்டாக இருக்கும். அந்த கதையே பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான கதையாக இருக்கும். அதில் ஒரு காதல் கதையும் இருக்கும். அது வந்து அழுத்தமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த முதல் படம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்குது. அதாவது அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. அது வந்து அன்னைக்கு இளைஞர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி இப்போ ஒரு பாட்டு அப்படின்னா அந்த பாட்டு தான் அப்படின்னு வந்து எல்லா காலேஜ் ஃபேர்வெல்லாம் பண்ணுவாங்கல்ல, காலேஜில் ஃபேர்வெல் பண்ணுவாங்க, ஸ்கூலில் ஃபேர்வெல் பண்ணுவாங்க. ஸோ ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னா, ஏன் ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னா கூட அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் எல்லாமே அன்னைக்கு அந்த பாட்டு தான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபாங்கிற பாட்டு எல்லாமே ஃபேர்வெல் பார்ட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பேரும் புகழும் வந்து அப்பாஸ்க்கு அந்த ஒரே படத்தில் கிடைச்சிது. காதல் தேசம் ரிலீஸ் ஆகி ஒரே நாளில் அப்பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துக்கு போயிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போயிட்டார், இமயமலையின் உச்சிக்கு போயிட்டார் அப்பாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பேர் கிடைச்சிச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து அப்பாஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நடிகராக இருந்தார். அதாவது அது வரைக்கும் தமிழ் சினிமால அப்படி ஒரு நடிகர் இருக்கவே இல்லை. அவ்வளோ அழகா இருப்பாரு, அவ்வளோ கியூட்டா இருப்பாரு, அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்கல்ல, அப்படியே மெல்ட் ஆவாங்க. ஐஸ்கிரீம் நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உருகிரும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாஸ் அப்படின்னு வந்து பெண்கள்லாம் மெல்ட் ஆவாங்க. பார்த்து காதலிச்சாங்க, நேசிச்சாங்க, விரும்பினாங்க. அதை விட மெல்ட் ஆனாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. அவ்வளோ பெரிய ஒரு உயரம் அப்பாஸ் கிடைச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆனந்த விகடன், குமுதம் ரொம்ப பிரபலமான பத்திரிகைகள், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிரபலமான ஊடகங்களாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து எப்படின்னா அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் தான். அச்சு ஊடகங்கள்ல இது ரொம்ப பிரபலம். ஆனந்த விகடனும் குமுதமும். ஆனந்த விகடன்லையும் அந்த காதல் தேசம் அந்த வாரத்துல அப்பாஸ் அட்டப்படம் போட்டு கவர் ஸ்டோரி எழுதுறாங்க. யார் இந்த அப்பாஸ் அப்படின்னு எழுதுறாங்க. குமுதத்திலையும் அப்பாஸோடைய போட்டோ போட்டு அட்டப்படத்துல யார் இந்த காதலின் இப்படி சொல்லுது, காதல் நாயகன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தேசத்தின் நாயகன், கொண்டாடக்கூடிய ஒரு நடிகனா வந்து வந்திருக்கிறார் அப்படின்னாங்க. பரபரப்போம், பயங்கரமான பரபரப்பு. அதாவது இப்படி ஒரு நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சிட்டாரா, அப்பாஸ்ன்னு எல்லாருமே அப்பாஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அப்பாஸ்க்கு வந்துருச்சு. சார் சிம்ரனுக்கு வந்து எந்த ஹீரோவுமே மேட்சே ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்பதான் விஜய்லாம் வந்துட்டு அஜித்லாம் வந்து பேரானாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அப்பாஸ் வந்து சிம்ரனுடன் பயங்கர மேட்சா இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே நார்த் இந்தியா அப்படிங்கிறதுனால இந்த காதல் காதல் காதல்னு ஒரு பாடல் ஆமா. இருக்கும். அதெல்லாம் பயங்கர சென்சேஷனா போச்சு. அந்த காலத்துல இளசுங்களை எல்லாம் மனசை கொள்ளையடிச்சு ரொம்ப ஈக்குவலா இருப்பாங்க. இவர் தான்டா ஹீரோ, இவருக்கு மேட்சா வந்து என்ன ரொம்ப பளபளன்னு வேற இருக்கிறாரு இவரு. ஸோ சிம்ரனே ஈக்குவல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அது நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? அதான் சொல்றேனம்மா, தமிழ் சினிமால அப்பாஸ் மாரி ஒரு நடிகன் கிடையாதும்மா. அப்பாஸ்க்கு முன்னாடி. ம். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஒரு எப்படி ஃபியூச்சர்ஸோட, அந்த மாரி ஒரு கியூட்னஸோட, அந்த மாரி ஒரு டீனேஜ்ல, அந்த மாரி ஒரு ஹீரோ இல்லவே இல்ல அப்படின்னும்போது, எல்லாருமே அப்பாஸ வந்து கொண்டாடுனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அப்பாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, அடுத்தடுத்த படம் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா, எல்லா தயாரிப்பாளரும் ஒரு ஹீரோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா, ம். தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அந்த கதாநாயகனை தேடி போவாங்க. அப்படி தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா, வர்ற அட்வான்ஸ் எல்லாம் அப்பாஸ் வாங்குறாரும்மா. 50,000, 1,00,000, 50,000, 1,00,000, 5,00,000 சம்பளம், 50,000, 1,00,000 அப்படி எல்லா அட்வான்ஸும் வாங்குறாரு. 23 படம் புக் ஆகுது. ஒரு வாரத்துக்குள்ள அப்பாஸ் சினிமாவுக்கு வந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் தேசம் படம் வந்து தியேட்டர்ல வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த தியேட்டருக்கு வந்து எந்தெந்த தியேட்டர்ல ஓடுதோ எல்லா தியேட்டர்லயும் குமியிறாங்க. 11:30 மேட்னி ஷோலாம் பார்த்தீங்கன்னா, யாருமே அன்னைக்கு வந்து காலேஜ்ல வந்து கிளாஸ்ல இல்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாஸ் படம் ஓடிட்டு இருந்த தியேட்டர்ல தான் இருந்தாங்க. குறிப்பா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர்ல எந்திரிச்சு ஆடுனாங்க, கொண்டாடுனாங்க. அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் 23 படங்களுக்கு வந்து அப்பாஸ் தொடர்ந்து அட்வான்ஸ் வாங்குறாரு. ஆனா அப்பாஸுக்கு சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாதனால, சினிமானா என்னன்னு தெரியாதனால, அவர் வர படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்குறாரு. அதாவது அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நம்ம பிரபலமான நடிகரா வந்துட்டோம். ஏகப்பட்ட படங்கள் நமக்கு புக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, வரதெல்லாம் வாங்கி போடும்போது கதை கேட்கல. யாரு வந்து டைரக்டர்ன்னு கேட்கல. யாரு வந்து தயாரிப்பாளர்ன்னு கேட்கல. கூட நடிக்க போற ஹீரோயின் யாருன்னு கேட்கல. எல்லா படத்துலயும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே நேரத்துல 4 படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட்ஸ் குடுக்குறாரு. எல்லா படமும் தயாராகுது. அந்த அந்த நேரத்துல பூச்சுடவான்னு ஒரு படம். அது மட்டும் தான் அப்பாஸ்க்கு வந்து வெற்றி படமா இருந்துச்சு. மற்ற எல்லா படங்களுமே அப்பாஸ்க்கு வந்து மிகப்பெரிய தோல்வி படம். அதாவது தியேட்டருக்கு வந்து கூட்டமே இல்லாம தியேட்டர்ல வந்து யாருமே பார்க்க விரும்பாத மட்டமான எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப சுமாரான படமா வந்து அப்பாஸ்க்கு ஆனா அமைஞ்சிருச்சு. அப்பாஸ் இருந்த டைம்ல தான் வந்து விஜய், சூர்யா இவங்கெல்லாம் வந்து வந்தனால, அவங்க வந்து அப்பாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமா வட்டாரத்திலே இருந்தவங்க. அவங்களோட அரசியல் உள்ளீடு இருந்துச்சு. அப்பாஸ வந்து வாண்டடாவே ஒதுக்குனாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோமே சார். அப்படியெல்லாம் கிடையவே ம். கிடையாதும்மா. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். சினிமாவ பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு ஒரு இன்பார்ன் டேலண்ட் இல்லாம, ஒரு ஃபயர் இல்லாம 2 கல் அப்படி உரசுனா அந்த நெருப்பு வராம யாராலயுமே ஜெயிக்க முடியாது. அதாவது நீங்க சொல்றீங்க சினிமா பின்புலம் இருந்ததுனால தான் விஜய் இவ்வளவு பெரிய நடிகர் ஆயிட்டார் அப்படின்னு கிடையவே கிடையாது. விஜய் அவருடைய திறமையில தான் வந்து முன்னுக்கு வந்திருக்காரு. ம். அவருக்கு ஆரம்பத்துல வந்து எப்படி சொல்றது ஒரு துணையா இருந்து ஒரு ஒரு படி அமைச்சு குடுத்தது வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய தகப்பனார் தான். ஆனா விஜய் அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் அப்படின்னா அது அவருடைய திறமை. சூர்யா வந்து ஆரம்பத்துல வந்து நடிக்க வந்தப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரால் பண்ணாங்க சூர்யாவை. நடிக்கவே தெரியாது. நேருக்கு நேர்லாம் வந்து சூர்யா நடிக்கும்போது கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. நேருக்கு நேர்ல சூர்யாவும் விஜயும் நடிச்சிருப்பாங்க. விஜய் அப்போ 1, 2 படங்கள் நடிச்சு வெற்றி பட நாயகனா மாறிட்டாரு. சூர்யாவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம். விஜய்க்கு வந்து அன்னைக்கு அந்த அந்த புரொடக்ஷன் மணிரத்னம் புரொடக்ஷன், வசந்த் டைரக்ஷன். விஜய்க்கு வந்து கேரவன் கொடுத்திருந்தாங்க. ஆனா கூட நடிச்ச சூர்யாக்கு கேரவன் கொடுக்கல. சூர்யா ஒரு புதுமுக நடிகர் தான். ஆனா வந்து சிவகுமார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நடிகருடைய வாரிசு சூர்யா. ஆனா சூர்யாவுக்கு வந்து கேரவன் கொடுக்கல. நீங்க நம்ப மாட்டீங்க. நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, சூர்யா வந்து அவுட்டோர் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரோட்லயே பேண்ட் கழட்டி மாட்டினாரு. ரோட்லயே வந்து சட்டை கழட்டி மாட்டினாரு. ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, ஒரு கைலியை கட்டிக்கிட்டு, பேண்ட்டை கழட்டிட்டு பேண்ட்டை மாத்தினாரு. சட்டையை கழட்டிட்டு சட்டையை மாத்தினாரு. இது வந்து சூர்யாவுக்கு நடந்தது. அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு நடந்தப்ப சூர்யா வந்து சிவகுமார்ட்ட வந்து அழுதுருக்காரு. அப்பா எனக்கு சினிமாவே வேண்டாம். என்னை கேவலப்படுத்துறாங்க. நடு ரோட்ல ஷூட்டிங் நடக்குது. பேண்ட்டை கழட்டிட்டு இந்த பேண்ட்டை போடுன்னு வந்து காஸ்டியூமர் சொல்றான். நான் எங்கப்பா போறது? எப்படிப்பா போறது? என்னதான் இருந்தாலும் சூர்யா ஒரு வாரிசுடைய நடிகரா இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். ஆனா அன்னைக்கு நடிக்க வரும்போது சூர்யாவோட வயசு வந்து ஒரு 24 வயசு தான். ஒரு 24 வயசு பையன் ஒரு நடிகரா வந்து ரோட்ல பேண்ட்டை கழட்டிட்டு போடுறது, ரோட்ல சட்டையை கழட்டிட்டு போடுறதுங்கிறது ஒரு எப்படி சொல்றது? ஒரு அது அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து இவரால சகிச்சுக்க முடியல. அப்பாட்ட வந்து அழுதுருக்காரு. சிவகுமார் சார்ட்ட வந்து அழுதுருக்காரு. அப்ப சிவகுமார் சார் வந்து சொல்லியிருக்காரு, "டேய் இதெல்லாம் நடக்கும்.
இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் தாண்டி நீ ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா வரப்போறியா? இல்ல வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இந்த ஒரு படத்தோட உன்னோட கேரியர முடிச்சுட்டு வரப்போறியா? நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா வந்து வைராக்கியமா, வெறித்தனமா இருந்து ஜெயிச்சு இன்னைக்கு பெரிய இடத்துல வந்திருக்காரு. இன்னைக்கு சூர்யா அப்படின்னா தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா, மிகப்பெரிய ஒரு நடிகரா வந்திருக்காரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து 250 கோடி ரூபால வீடே கட்டியிருக்காரு. எத்தனையோ காஸ்ட்லி கார்ஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது? ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல சூர்யாட்ட கார் இருக்கு. ஸோ எல்லா விதமான ஒரு வசதிகளையும், எல்லா விதமான உயரங்களையும் சூர்யா அவமானப்பட்டு அந்த அவமானத்திலிருந்து தேடிட்டு வந்துட்டாரு. தேடிட்டு வந்தாரு. அது நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, வாரிசு நடிகர்களா இருக்கிறதுனால எல்லாம் வெற்றி அடைஞ்சிட முடியாது. அவங்கவங்களுக்கு திறமை இருந்தா தான் அடுத்தடுத்து கன்டின்யூ பண்ண முடியும். அடுத்தடுத்து சஸ்டெயின் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்பாஸ பொறுத்தவரைக்கும், அப்பாஸ் வந்து வர முடியாம பண்ணதுக்கு அந்த காலத்துல யாரும் எந்த பாலிடிக்ஸும் பண்ணல. அப்பாஸ் வந்து சரியான கதை தேர்வு இல்லாம, இயக்குனர் தேர்வு இல்லாம, தயாரிப்பாளர் தேர்வு இல்லாம, வந்த படங்களை எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிச்சதுனால தான் அப்பாஸ்க்கு பெரிய தோல்வி. தொடர்ந்து வந்து நடிச்ச 4, 5 படங்கள் தோல்வியானதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் குடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து யாருமே வந்து அட்வான்ஸ கூட திருப்பி கேட்கல. துண்ட காணோம், துணிய காணோம்னு வந்து ஓடிட்டாங்க. அதாவது அட்வான்ஸோட போட்டும் அப்படின்னு வந்து ஓடிட்டாங்க. அப்படியே அப்பாஸோட கிராஃப் வந்து சரிஞ்சிருச்சு. அப்பாஸ் அடுத்து யார் புக் பண்ணுவா அப்படின்னா, பூவேலின்னு ஒரு படத்துல நடிச்சாரு. பம்மல் சம்பந்தம்ன்ற ஒரு படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஆனந்தம்ன்ற படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படையப்பால வந்து ரஜினியோட நடிச்சாரு. இதெல்லாம் இருந்தா கூட அப்பாஸ்க்கு அடுத்து வந்து ஹீரோ கேரக்டர் வந்து யாருமே குடுக்கல. செகண்ட் ஹீரோ கேரக்டர் ஆமா. குடுத்தாங்க. அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, செகண்ட் ஹீரோவும் கிடைக்கல அப்பாஸ்க்கு. ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு மாப்பிள வராரு. அமெரிக்கன் ரிட்டர்ன் மாப்பிள ஆமா. அப்படின்னா, அது அப்பாஸ் நல்லா இருப்பாரு. கோட் சூட்லாம் போட்டு டை எல்லாம் கட்டினா ஆள் பார்க்க ஜம்முன்னு இருப்பாருன்னு, மின்னலே. அதுக்கு வந்து அப்பாஸ வந்து பயன்படுத்துனாங்க. அமெரிக்கா மாப்பிள கேரக்டர்ல நிறைய படங்கள் நடிச்சாரு. அதுக்கப்புறம் அதுவும் கிடைக்கல. அதுவுமே கிடைக்கல அப்படின்னோனே என்ன பண்றதுன்னே அப்பாஸ்க்கு தெரியாத ஒரு காலகட்டம். அப்பாஸ்க்கு படங்களே இல்லாத ஒரு காலகட்டம். வருமானமே இல்லாத ஒரு காலகட்டம். சின்ன வயசுலயே கல்யாணம் ஆனவரு. பொண்டாட்டி இருந்துச்சு. 2 குழந்தைகள் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாத சூழ்நிலையில அவருக்கு ஒரு விளம்பர படம் ஒண்ணு வருது. ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. தொடர்ந்து உங்கள நாங்க பயன்படுத்திக்கிறோம். நல்ல சம்பளம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. கஷ்டப்பட்டாராமே ஆமா. சார். ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது வந்து ஃபைனான்ஷியலா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். வீட்டு வாடகை கூட வந்து அப்பாஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டார். அப்போ வந்து அந்த ஹேர்பிக் விளம்பரத்துல வந்து அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஹேர்பிக் விளம்பரத்துல நடிச்சது தப்பா, சரியா அப்படின்னா, எதா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பு தான் எனக்கு வந்து என்னுடைய ஃபுட்டுக்கு வழிவகுது. என்னோட பிரெட் பட்டர் ஜாம்க்கு அந்த ஹேர்பிக் விளம்பரம் அன்னைக்கு உதவுச்சுன்னு சொல்லிட்டு அத நடிச்சாரு. அத நடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே அவருடைய மார்க்கெட்ட காலி பண்ணி விட்டாங்க. அதாவது வந்து இது ஏன் இந்த கம்பேரிசன் வந்துச்சுன்னா, நீங்க படிப்படியா வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, அத வந்து நீங்க பக்குவமா தக்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்பேரிசன் வந்திருக்காது. திடீர்னு விழுந்ததுனால என்னாச்சுன்னா, எப்படி பேசப்பட்ட அப்பாஸ், இப்படி வந்து எப்படி சொல்றது, பாத்ரூம் கிளீனிங் விளம்பரத்துக்கு வந்துட்டாரே அப்படிங்கிற மாரி, எல்லாருமே அப்பாஸ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பெருசா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பாஸே ஒரு பேட்டியில குடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கேயாவது பொது விழாக்களுக்கு போனாலோ, இல்ல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் எங்கேயாவது போனாலோ, "சார் என்ன சார் உங்களுக்கு சுத்தமாவே படம் இல்லையா சார்? என்ன சார் பாத்ரூம் விளம்பரத்துல போய் நடிக்கிறீங்க? என்ன சார் பாத்ரூம் விளம்பரத்துல போய் நடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம அவர் அழுதாரு சார். ஆமா. சொசைட்டியோட மனநிலை எப்படின்னா, அவர் வந்து ஒரு நடிகரா வந்தாரு. அந்த நடிப்பு துறையில அவரால பெருசா ஜொலிக்க முடியாம போயிருச்சு. அது அது அவர் மேலயும் தப்பு இருக்கு. அதுல வந்து தோத்ததுனால அவருடைய சர்வேயலுக்காண்டி வந்து இந்த விளம்பரத்தில் நடிச்சாரு. அத வந்து இந்த சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து எங்கேயாவது ஒரு கார்ல பெட்ரோல் போட போறாருன்னு வச்சுக்கோங்களேன். "என்ன சார் நீங்க சாதாரண மாருதி கார்ல வந்திருக்கீங்க. எல்லாரும் BMW கார், ஆடி கார்ன்னு வச்சிருக்கீங்க. சுத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டீங்களா சார்? பாத்ரூம் விளம்பரத்துல அதனால தான் நடிக்கிறீங்களா சார்?" அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட மனசுல வந்து காயம் ஏற்பட்டுச்சு. அவர் சொல்லியிருக்காரு, பாத்ரூம் விளம்பரத்துல நடிச்சா என்ன தப்பு? ஒரு பாத்ரூம கிளீனா வச்சுக்கணுங்கிற ஒரு விளம்பரம். அதுல தான் நான் நடிச்சேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா, ரம்மி அந்த மாரியான விளம்பரங்கள்ல நடிக்கிறாங்க. காசு பார்க்குறாங்க. ஆனா, இவர் நல்ல விஷயத்துக்கு தான் வந்து ஒரு படத்துல விளம்பர படத்துல நடிச்சாரு. அதுக்கு வந்து இவர வந்து பெருசா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் சொல்றாரு, "ஒரு அம்மா வந்து ரோடு கூட்டுறாங்க. ஒரு அம்மா வந்து பழம் விக்கிறாங்க. இந்த சுத்தப்படுத்துறாங்க இந்த நாட்ட" அப்படின்னா, அவங்க அந்த எதுக்கு ரோட்ட கூட்டுறாங்க? அவங்க எதுக்கு சாக்கடை அள்ளுறாங்க? அவங்க குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு போடணும். இதன் மூலமா வர வருமானத்துல அவங்க குடும்பத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க செய்றாங்க, துப்புரவு பணியாளர்கள்லாம். அப்ப நீங்க அவங்களையெல்லாம் வந்து நீங்க கேவலமா சொல்லுவீங்களா? இது எந்த விதத்துல இது சரியா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு பேட்டிய வந்து அப்பாஸ் குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அப்பாஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு புதுசா ஒரு ஐடியா ஒண்ணு பிளான் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, சிசிஎல் கிரிக்கெட் தெரியும்ல உங்களுக்கு? ஆ. அது வந்து பாத்தீங்கன்னா, கர்நாடகா, ஆந்திரா,
கேரளா, தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்ல இருக்கிற பிரபல நடிகர்களை வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு மாரி ஃபார்ம் பண்ணி, இவங்களையெல்லாம் வந்து டீமா ஃபார்ம் பண்ணி நடிக்க வச்சு கிரிக்கெட் வந்து ஆட வச்சா என்ன? அது ஒரு கேமா பண்ணா என்ன? அத ஒரு பெருசா விளம்பரப்படுத்தி, மக்கள் வந்து பார்க்கறதுக்கு டிக்கெட் போட்டு வித்து அத பிரபலமாக்குனா என்ன? அப்படிங்கிற ஒரு யூகம், ஒரு எண்ணம் அப்பாஸ்க்கு வந்ததுனால, அதுக்காண்டி அப்பாஸ் வந்து கடுமையா முயற்சி பண்ணாரு. ஒரு ஒரு அவரே ஒரு பிளான் பண்றாரு. இப்படி ஒண்ண கொண்டு வந்தா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறாரு. உண்மையாலுமே அது வந்து சிசிஎல் கிரிக்கெட் வந்து நடிகர்கள் விளையாடுறாங்கன்னும் போது அன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தொடர்ந்து அத நடத்தியிருந்தாருன்னா, அவருடைய கஷ்டங்கள், வறுமைகள் எல்லாமே போயிருக்கும். அது கஷ்டப்பட்டு அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு. பெங்களூர் போயி, அங்க இருக்கிற கன்னட நடிகர்களை பார்த்து, தெலுங்குக்கு போயி, அங்க இருக்கிற தெலுங்கு நடிகர்களை பார்த்து, அதே மாரி பார்த்தீங்கன்னா, மலையாள நடிகர்களை பார்த்து, தமிழ் நடிகர்களை பார்த்து, எல்லாரையும் 4 மாகாணத்தில உள்ள நடிகர்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வரதுங்கிறது சாதாரணமா? ஆனா, அதெல்லாம் செஞ்சு அவர் பண்ணார். ஆனா, அவர் இதுல மூலமா பெரிய வருமானம் வரும் அப்படிங்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு துரோகத்த வந்து விஷால் பண்ணார். அப்பாஸ் அடுத்து வரவிடாம பண்றதுக்காண்டி, விஷால் வந்து பின்னாடி முதுகுலருந்து குத்துறார். ம். அப்பாஸ. அதாவது இது மூலமா வந்து பெரிய ஆள் ஆயிட்டா, பெரிய வருமானம் வந்துரும். பெரிய செல்வந்தனா வந்துருவார் அப்படிங்கிறதுனால, விஷால் வந்து சில விஷமத்தனங்களை எல்லாம் பண்ணி, அந்த அந்த சிசிஎல் கிரிக்கெட்ட வந்து தொடர்ந்து நடக்க விடாம பண்றாரு. அதனால அப்பாஸுடைய மூளை, அப்பாஸ் அதோடைய பிளானிங்கு, அப்பாஸ்னுடைய இன்வெஸ்ட்மென்ட், அப்பாஸ்க்கு வர வேண்டிய வருமானம் எல்லாமே அப்பாஸ்க்கு வந்து இல்லாம போயிருது. எதுவுமே இல்ல. இனிமே வந்து 0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து பல நடிகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, இன்னும் பல தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. அப்படி நம்ம பல பேர் நம்ம உதாரணம் சொல்லணும்னா, சமீபத்தில சென்ற மாதம் 2 அபினவ் என்ற நடிகர் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாரி வந்து இப்போ ஒரு பெருசா பேசப்பட்டார். துள்ளுவத இளமையில வந்து 2 ஹீரோவா நடிச்சாங்க. ஒண்ணு தனுஷ், ஒண்ணு வந்து அபிநய். அந்த நடிகருக்கு அடுத்து வந்து இதே மாரி தான். அப்பாஸோட நிலைமை தான் அவருக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒரு 10 படம் புக் ஆகுது. அது என்ன கதை, ஏது கதைன்னு அப்பாஸ் எப்படி கேட்காம நடிச்சாரோ, அதே மாரி அவரும் நடிக்கிறாரு. அவர் நடிச்ச 2வது படமே ஜங்ஷன் ஒரு படம் வருது. மிகப்பெரிய தோல்வி படம். தியேட்டர்ல ஸ்க்ரீன் எல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சீட் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் யாருமே புக் பண்றதுக்கு நாதி இல்லாம போச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாத நேரத்தில சில விளம்பர படங்கள் எல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல சில வருமானங்கள் வந்துச்சு. ஆனா அடுத்து விளம்பர படங்களும் இல்லாம போச்சு. அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மனவேதனை, சோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. மது பழக்கத்துக்கு அடிமையாகுறாரு. மது அப்படின்னு நீங்க அடிமை ஆனீங்கன்னா, அது வந்து உங்க வாழ்க்கைய முடிச்சு விட்டுரும். நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த பழக்கத்துக்கும் நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா, அடிக்ஷன்ற ஸ்டேஜ்க்கு போயிட்டீங்கன்னா, இட் வில் க்ளோஸ் யுவர் லைஃப். அதாவது வந்து உணவு வந்து இப்ப நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடுறோம். பிரியாணி வந்து எப்படின்னா, ஒரு ஒரு 1/2 பிளேட் பிரியாணி வாங்கி சாப்பிடுறோம். 1/2 பிளேட் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடுறோம். அது வந்து நான் ஒரே நேரத்தில 4 1/2 பிளேட் சாப்பிடுவேன். ஒரே நேரத்தில ஒரு 4 சிக்கன் 65 சாப்பிடுவேன். காலையில சாப்பிடுவேன். அப்புறம் 11:00 ஒரு ஃபுட் சாப்பிடுவேன். அப்புறம் 12:00 ஒண்ணு சாப்பிடுவேன். 1க்கு 1 சாப்பிடுவேன். 4க்கு 1 சாப்பிடுவேன். 7க்கு 1 சாப்பிடுவேன். 8க்கு 1 சாப்பிடுவேன். 10க்கு 1 சாப்பிடுவேன்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? உணவே வந்து விஷமா மாறிரும். என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது வந்து எப்படி சொல்றது? உணவே வந்து விஷம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி வந்து எதுவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஏன் சொன்னாங்க? அமிர்தம் தானே, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றதுனால, அது வந்து இந்த அபினவ் வந்து அது தெரியாம அடிக்ட் ஆகி இன்னைக்கு இறந்தே போயிட்டாரு. ஆனா அப்பாஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அப்பாஸ பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில வந்து சினிமா துறையில வந்து புரொஃபஷன்ல வந்து தோத்த ஒரு நடிகர் அப்படிங்கிறாங்க. என்னுடைய பார்வையில வந்து அப்பாஸ் வந்து ஜெயிச்ச ஒரு மனிதர். வாழ்க்கையில ஜெயிச்ச ஒரு மனிதர். அந்த தருணம் அதாவது வந்து அதாவது சிசிஎல் கிரிக்கெட்டும் இல்ல அப்படின்னும்போது, அடுத்து படங்களும் இல்ல, அடுத்து விளம்பர படங்களும் இல்ல, அடுத்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும்போது, அங்க அப்பாஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இங்கிருந்து நம்ம போலாம். வேற வெளிநாட்டுக்கு போலாம். நம்ம வேற ஒரு வாழ்க்கையை தேடலாம். அந்த நடிகைங்கிற அடையாளம், இந்த அப்பாஸ்ங்கிற அடையாளம், இந்த கொண்டாடுனாங்கல்ல காதல் நாயகன், இந்த தேசத்தின் காதல் நாயகன் கொண்டாடுனாங்கல்ல, அந்த அடையாளத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய பார்க்கலாம். நமக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள காப்பாத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால, அப்பாஸ் வந்து ஒரு முடிவெடுத்து நியூசிலாந்து போறார். நியூசிலாந்து போய் அங்க அப்பாஸ் வந்து
பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறாரு, பாத்ரூம் கழுவுறாரு, சூப்பர் மார்க்கெட்ல இருக்காரு. ஒரு கட்டட தொழில் நடக்குதுன்னா, அங்க வந்து ஒரு மேஸ்திரி மாரி ஒரு வேலை பார்க்குறாரு. கிடைச்ச எல்லா வேலையும் பார்க்குறாரு. பேப்பர் போடுறாரு, தெரு கூட்டுறாரு, எல்லாமே பார்க்குறாரு. வருமானம் ஈட்டுறாரு, குடும்பத்த காப்பாத்துறாரு. இன்னைக்கு வந்து அப்பாஸுடைய மனைவி, அப்பாஸு, 2 குழந்தைங்க எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு, ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு அப்பாஸ் வந்து நியூசிலாந்துல இருந்துகிட்டு இருக்காரு. நியூசிலாந்துல கூட அப்பாஸ வந்து அங்க இருக்கிற தமிழர்கள் பார்த்துட்டு, "சார் உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே" அப்படின்னா, அவர் எதுவுமே பதிலே சொல்லாம கடந்து போயிருவாராம். ஏன்னா, அங்கேயும் வந்து ஏதாவது சொல்லிறக்கூடாது, மனச வந்து டீமோட்டிவேட் பண்ணிறக்கூடாதுங்கிறதுனால, அத அப்படியே கடந்து போயிருவாராம். பல பேர் பார்த்துட்டு, "சார் நீங்க அப்பாஸ் தானே?" அப்படின்னுவாங்களாம். பெட்ரோல் போட வரவங்கலாம் கார்ல. ம். "ஆமா சார், நான் அப்பாஸ் தான்." "என்ன சார் நீங்க இங்கே?" அப்படின்னா, "ஆமா சார், நான் இங்க வந்திருக்கேன், வேலை பார்க்க வந்திருக்கேன்." தப்பு என்ன இருக்கு? அப்பாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் பாத்ரூம் கழுவுனா என்ன? தெரு கூட்டுனா என்ன? பெட்ரோல் போட்டா என்ன? வேற ஏதாவது வந்து என்ன சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ்மேனா இருந்தா என்ன? ஹோட்டல்ல சர்வரா இருந்தா என்ன? கௌரவமா வேலை பார்க்குறாரு, சம்பாரிக்கிறாரு, குடும்பத்த காப்பாத்துறாரு. அவரும் சந்தோஷமா இருக்காரு. அவர் குழந்தை குட்டியோட எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அப்பாஸ வந்து வாழ்க்கையில தோத்தவரா, ஜெயிச்சவரா அப்படின்னா, என்னை கேட்டீங்கன்னா, அப்பாஸ் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கண்டவர். சூப்பர் சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.